விவசாயத்துறை அதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஓவரால் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சாலும் ஃபுட் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் அது அதிகரிச்சிருந்தது. ஸோ அதற்கேற்ற மாதிரி விவசாயத்துறையில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கா திரு சுந்தரராமன்? கண்டிப்பாக. அதாவது முன்னாடி சார் சொன்ன மாதிரி சாருக்கே தெரியும். ஆனால் அது வந்து கனகராஜருக்கும் தெரியும். நியூ ரெஜிம் வந்து மோஸ்ட் பெனிஃபிஷியல்ன்ற டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. அது எக்ஸம்ஷன் ஏன்னா எதுவுமே வரல அப்படின்னா எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம்ஸில் பேலன்ஸ் பண்ணி இன்க்ரீஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,500 rupees வந்து சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து ஒரு நம்பர்ஸ் அண்ட் டேட்டா ஸ்பீக்ஸ். அது ஃபைல் பண்ண மொத்த ரிட்டர்ன்ஸில் 2/3 பீப்புள் வந்து நியூ ரெஜிமில் இருக்காங்க அப்படின்றது முக்கியம். சேவிங்ஸ் அப்படின்றது போன முறையும் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அவங்களுக்கான ஸ்லாப் டேட்டா முன்னாடி தெரியல இல்லையா? அதாவது எவ்வளோ பேர் நியூ டாக்ஸ் ரெஜிமில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முன்னாடி நம்மளுக்கு தெரியல. இப்போ அவங்க ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. அதாவது 100 பேரில் கிட்டத்தட்ட 67% மக்கள் 67% பீப்புள் நியூ டாக்ஸ் ரெஜிம் பண்ணியிருக்காங்கன்றது. சேவிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு லிமிட்டட். இன்னைக்கு நீங்கள் வெறும் 80Cயில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேஸ்கெட்ஸை மட்டும்தான் இன்கம் டேக்ஸ்க்காக நீங்கள் யோசிக்க முடியும். பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்டாக் இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கிறச்சு எல்லாமே இன்கம் டேக்ஸில் வருது. அதெல்லாம் வந்து விரும்பும் போது மக்கள் நியூ டாக்ஸ் ரெஜிமில் இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அந்த அக்ரிகல்ச்சர் மாதிரி ஒரு 2 பாயிண்ட் மட்டும் முக்கியமாக அந்த இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் வந்துருச்சு ஆன்லைனில். டைரக்ட் டேக்ஸ் விவாத் கே விஸ்வாஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 2024 ஸ்கீம். அதாவது லாங் பெண்டிங் டிஸ்பியூட்டட் டேக்ஸ் அரியர்ஸ் எல்லாம் இருக்கிற இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட், எக்ஸாக்ட் ரூல்ஸ் ஒன்றும் நோட்டிஃபை ஆகலை. ஸோ அதை வந்து பே பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி எதுவும் லெவி ஆகாமல் அவங்களுடைய அந்த லிட்டிகேஷனில் பெண்டிங் லிட்டிகேஷனில் டேக்ஸ் அரியர்ஸ் லாங் பெண்டிங் இஷ்யூஸ் வந்து இருக்கிறத வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி டைரக்ட் டேக்ஸ் விவாத் கே விஸ்வாஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்ஸையும் வந்து ஒரு ஸ்மால் 12.5% கன்செஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான அலோகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து 11.11 lakh crores கண்டினியூஸ். அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது இந்த மணி சப்ளையை கம்மிப்படுத்தணுங்கும் போது டெவலப்மெண்ட் எக்கானமிஸில் முக்கியமான ஒரு பிரின்சிபல் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் தி டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுக்கான முக்கியத்துவத்தையும் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அநேகமாக பொருளாதார வல்லுநர்கள் எல்லாரும் சொல்கிறீங்க. போன தடவையும் கூட கிட்டத்தட்ட 10 lakh crores. இல்லை 10 lakh crore இன்ட்ரீம் பட்ஜெட்டில் they made it 11.11. நான் என்ன கேட்குறேன்னா, இதனால் வேலைவாய்ப்பு என்ன உருவாச்சுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் அது எதுவுமே இல்லைன்னு பல பேர் சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்லணுன்னா என்னென்னா, போன வருஷம் நாங்கள் 11 lakh crore நாங்கள் வந்து பண்ணோம், அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் இவ்வளவு பண்ணோம், அதன் மூலம் வேலைவாய்ப்பு இப்படி வந்தது என்று எந்த டேட்டாவும் இல்லாமல். அதுதான் ப்ராப்ளம். இவங்க டேட்டாவை இப்போ சார் கூட சொன்னார்ல, இதுவரை நியூ ரெஜிமில் எவ்வளோ பேர், ஓல்டு ரெஜிமில் எவ்வளோ பேர் இப்போ இருக்காங்கன்னு தெரியாததுனால இப்போ காங்கிரீட்டாக தெரிஞ்சிருச்சு, அதனால் இதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா மறைச்சு வைப்பாங்க. ஈவன் ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அது இவங்களுடைய மேனிஃபெஸ்டோவிலேயே வராத ஒரு விஷயமா இருக்கிற இந்த பின்னணியில் இப்போ சார் சொல்கிற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு உதவும்னா அது எங்கேருந்து உதவும்? ஏற்கனவே இருக்கிறதுல நீங்கள் சார் சொன்ன மாதிரி டேட்டா வச்சு தானே பேசணும். சரி, டேட்டா எங்கே இருக்குன்னு கேட்குறேன். ஓகே, திரு சேதுராமன் அதை கேட்கலாம். ஸோ எந்த அடிப்படையில் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது வந்து ஒதுக்கப்படுது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூரல் ரோட் டெவலப்மெண்ட்டு அதுக்கு நிறையா பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. அதை தவிர இப்போ பார்த்திங்கனாக்கா ரூஃப் டாப் எனர்ஜி அதை புதுசாக இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் ஒரு 1 கோடி வீடுகள் ஃபர்தர் புவர் நீட்ஸ். ஸோ அதுமாரி சானிடேஷன், ஸோ அது இரிகேஷன் வாட்டர் சப்ளை, அது மெயினாக பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை வந்து ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அது ஒன்றும் ஃபர்தராக எந்த மாதிரி டெவலப் பண்ணணுங்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் பிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. ஸோ இதை தவிர பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, ஸோ இப்போ போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி நல்லாவே வந்திருக்கு. இந்தியாவிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி போர்ட் ஆக்டிவிட்டி நிறையா வந்துட்டுருக்கு. மெயினாக அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு காரணமே ரோடு ப்ளஸ் ட்ரெயின் ப்ளஸ் சி, இந்த 3 ரூடும்
கண்டினியூஸாக நெட்வொர்க் பண்ணினது தான். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு டார்கெட்டட் அச்சீவ்மெண்ட் வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி அது ஃபுல்லாக வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பை 2027 இந்த 3மே இந்த நெட்வொர்க் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த 3 நெட்வொர்க் வந்ததுன்னா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து அந்த தொழிலை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுமாரி உங்களுக்கு வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலையும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எங்கே வேணாலும் ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். ஓகே, சரி, ஓகே. பாஜகலேருந்து திரு எஸ்ஜி சூர்யா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போது யாருக்கான பட்ஜெட்டாக இந்த மத்திய பட்ஜெட் இருந்திருக்கு? இல்லை, இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு நான் அப்படியே பதில் சொல்கிற விவாதத்தில் கலந்துட்டு, இப்போது எங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நம்ம தமிழ்நாட்டிலே உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போது ஆப்பிள் ஐஃபோனுன்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, உலக அளவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஐஃபோனில் 17% ஐஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்ற தகவல் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இப்போது இங்கே வந்து ஹொசூரில் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு தனியாக ஒரு பிளான்ட்டு ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, ஸ்ரீபெரும்புதூரில் ஃபாக்ஸ்கான் இயங்கிட்டுருக்கு, பெகட்ரான் வந்து காஞ்சிபுரம் சைடு இயங்கிட்டுருக்கு. இப்போ இந்த 3 பெருநிறுவனங்களும் சர்வதேச நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஐஃபோன் உற்பத்திக்கான ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறாங்க. இப்போ அது PLI ஸ்கீம் அப்படின்னு உலகத்தில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம், அது நம்மளுக்கு கொண்டு வரும். பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்கீம் பிரகாரம் பயனடையக்கூடிய நிறுவனங்கள் ஒரு வருடமும் எவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம் அப்படின்ற தகவலை இந்த ஸ்கீமில் பயனடைவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த ஸ்கீமில் பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடியவர்கள் இப்போது 1,47,000 நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது தமிழ்நாடு இளைஞர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, சுற்றி எல்லா மாநில இளைஞர்கள், வெளியிளைஞர்கள் கூட அதில் பயனடைந்திருப்பாங்க. இப்போ 4 லட்சம் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வருது. இப்போ இந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு சர்வேலேயே ஒவ்வொரு ஆண்டும் 78 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.2ன்னு சொல்றாங்க. அதுலயும் சந்தேகம் எழுப்புறாங்க, 3.2 தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டா அப்படின்னு. அதை ஈடுகட்டுற மாதிரி புதுசா வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு இருக்கா? இல்லை, பட்ஜெட் துவங்கும் போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 4 கோடி வேலை வாய்ப்புகள் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்குறதுக்கான 5 புதிய திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பித்ததில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். அந்த 5 டிவிஷன்ஸ் ஒன்றுன்னா அவங்க சொல்கிறாங்க. உதாரணமாக வந்து ஸ்கில் பண்ணுறதுல வந்து 1 கோடி இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் வந்து இவ்வளோ தொகை வந்து ஒதுக்கியிருக்கோம். அதுக்கப்புறமா 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதன் மூலமாக 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு உதாரணமாக தான் இந்த PLI ஸ்கீமில் கொண்டு வந்த திட்டத்தை நான் சொன்னேன். இப்போது ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இங்கே வரது வந்து அவங்க வந்து சும்மா வரப்போகிறது கிடையாது. இப்போது நம்ம பல தகவல்கள், பல சலுகைகள் கொடுக்கப்படும் போது அந்த நிறுவனங்கள் அவங்க வருவாங்க. இப்போ PLI ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்கன்னா, உதாரணமாக 100 கோடி ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுறாங்கன்னா 8லேருந்து 10% வந்து நம்ம இன்சென்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வகையில் மட்டும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த 1,47,000 வேலை வாய்ப்புகள், மறைமுக 4 லட்சம் வேலை வாய்ப்புகள், இந்த 3 நிறுவனங்களுக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் கடந்த 4 ஆண்டுகளில் 47,000 கோடி ரூபாய் அந்த PLI ஸ்கீமில் அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி பல இடங்களில் வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு, இன்டர்ன்ஷிப் உருவாக்குவதற்கு, உதாரணமாக 500 நிறுவனங்கள் இந்தியா முழுக்க, அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், இங்கே எல்லாத்தையும் சேர்ந்து 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புன்னு 5,000 ரூபாயில் துவங்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பட்ஜெட்டில் முதல்ல ஆரம்பித்ததே அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஆரம்பித்து தொடர்ந்து பல விஷயங்கள் வருதுனால இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி பேசினாங்க. 10 லட்சம் கோடி ரூபாய் வந்து நகர்ப்புற வீடு வசதி புதிதாக உருவாக்குவதற்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் தான்.